நலமிகு சிந்தையீர் வணக்கம். நாள் ஒரு நாளடி. அதிகாரம் மேன்மக்கள். பாடல் 154. செல்வழிக்கண் ஒரு நாட்காடினும் சான்றவர் தொல்வழி கேண்மையில் தோன்ற புரிந்து யாப்பர் நல்வரை நாட சில நாள் அடிப்படின் கல்வரையும் உண்டாம் நெறி. இந்த பாடல் ஒரு நல்ல மலைநாட்டு தலைவனை அழைத்து அவனிடத்திலே பேசுவது போன்ற பாங்கில் அமைந்திருக்கின்றது. இந்த பாடல் என்ன சொல்லுகிறது? பெரியவர்களுடைய பண்பு எப்படிப்பட்டது என்பதை சிறப்பாக எடுத்துச் சொல்லுகிறது. கால் தோய சில நாட்கள் பல பேர் நடந்து போனால் மலை பாறைகளில் கூட நடப்பதற்குண்டான பாதை அமைந்துவிடும். அதுபோல சான்றோர்களுடைய பண்பு இருக்கும் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அது எப்படி என்று கேட்டால், எப்போதோ ஒரு நாள் வழிபோக்கர்களாகத்தான் நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம். அப்படி வழிபோக்கர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஒரு நாள் எங்கேயோ எப்போதோ சந்தித்து கொண்டால் கூட அந்த சந்திப்பினை அன்போடு ஏற்றுக்கொண்ட சான்றவர்கள் மீண்டும் ஒரு முறை அத்தகையவர்களை காணும் பொழுது நெடுநாள் பழகிய நண்பர்களைப் போல பண்போடு அவர்களிடத்திலே அன்பு காட்டி தம்மோடு சேர்த்து கொள்வர் என்று இந்த சான்றோர்களுடைய குணத்தை இந்த பாடல் சொல்லுகின்றது. அப்படி ஒரு நாள் செல்லலும், இருநாள் செல்லலும், பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் என்று ஔவையார் சொல்லுவார். அதிகமான இடத்திலே முதல் நாள் இரண்டாம் நாள் என்று போகிற போதெல்லாம் அல்லாமல் எத்தனை நாள் எத்தனை பேரோடு போனாலும் தலை நாள் போன்ற விருப்பினன் என்று சொல்லுவார். முதல் நாள் வந்தவரை எப்படி உற்சாகமாக உபசரிப்பானோ அதே போல இருப்பான். எப்போது போனாலும் அதே அன்போடு பரிவோடு அவர்களை நடத்துவான் என்று சொல்கின்றார். அத்தகைய அன்பை உடையவர்களெல்லாம் சான்றோர்களாக இருக்கின்றார்கள். சான்றோர்களிடத்திலே தான் அந்த அன்பு இருக்கின்றது என்பதையெல்லாம் இந்த பாடல் சொல்லுகின்றது. சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.